இந்த மீன் பாருங்க அப்படியே வெள்ளி காசு மாதிரி ஜொலிக்குதுங்க. இதுதாங்க பால் மீன். இதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை ரெண்டுமே செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அவங்க இந்த மீன் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீனுக்கு அப்படியே செதில் அடிச்சிடலாங்க. மீனை கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க. இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வதங்கிட்டே இருக்குங்க. அது கூடவே கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டே இருக்குங்க. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருக்குங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அரைச்ச மீன் குழம்பு மசாலா, சீரகத்தூள், கட் பண்ண தேங்காய். அவ்வளோதாங்க. தேங்காவை போட்டு 2 பரட்டிட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். மசாலா ரெடிங்க. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், அரைச்ச மசாலா, கல்லுப்பு, புளிக்கரைசல், அவ்வளோதாங்க. இந்த மசாலா அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குங்க. இப்போ வறுவலுக்கு மசாலா போட்டுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சோள மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. மீனுக்கு மசாலா போட்டாச்சு. இது அப்படியே நல்லா ஊறி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டுங்க. மீன் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முழு தலையை அப்படியே எடுத்து போடலாங்க. அப்படியே ஒரு பொரிச்ச மீனுங்க. சுட சுட மீன் குழம்பு ஃப்ரை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உடனே சாப்பிட்லாங்களா? ஃபஸ்ட்டு இந்த சாப்பாட்டை அப்படியே இந்த மீன் குழம்போடு பிசைஞ்சுங்க அப்படியே சாப்பிடும். செம்மையாக இருக்குங்க மீன் குழம்பு. இந்த குழம்பு மீன் மட்டும் அப்படி பிச்சு சாப்பிட்லாங்க. அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க குழம்பு மீன். அருமையாக இருக்குங்க. இப்போ அப்படியே அந்த பொரிச்ச மீன் சாப்பிட்லாங்க. ஒரு பீஸ் எப்படி வருதுன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சுங்க. வறுவல் பீஸ் அப்படியே ஒரு பீஸ் பிச்சு இது கூட வச்சு அப்படியே சாப்பிட்ணுங்க. இந்த மீன் குழம்பு சாப்பாடை பிசைஞ்சுங்க அப்படியே இந்த வறுவல் மீன் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அப்படியே அடிப்பொலியாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே இந்த மீனை பிச்சுங்க அப்படியே சாப்பிடணும். இன்றைக்கி மசாலா அரைச்சி சிம்பிளான முறையில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் ரெண்டுமே பண்ணியிருந்தேங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனாலி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.